இன்னைக்கு ஜூன் 9, அதாவது நேஷனல் கால் யுவர் டாக்டர் டே. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை வந்து ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற பற்றி இந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காகத்தான் இந்த நாள். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் செல்வ செந்தமிழ்ச்செல்வன், அருணாங்கிலிருந்து. நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து உடம்பு சொல்லுவோம். அதை நம்ம அலட்சியப்படுத்தாமல் டாக்டர்கிட்ட வந்து பார்த்துக்கணும், ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த விழிப்புணர்வு நாள். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை இருந்தாலும் சரி இப்போ என்னத்தை பார்த்தோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுதான் தவறு. சாதாரணமாக ஒரு தலைவலி வரும். ஆனால் தலைவலி இது என்ன சாதாரண தலைவலி தானே, இது என்ன ஒன்று போகுது நம்மளை அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு வந்து சிகிச்சை எடுக்காம சும்மாவே இருந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் என்ன ஆகும், அது இப்போ வந்து நார்மலாக சின்னதாக இருக்கிறது தான் பிற்காலத்தில் வந்து பெரிய பிரச்சனைகளை இழுத்து விட்டுரும். அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை வந்து டாக்டரை பாருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். தொடர்ந்து வந்து காய்ச்சல், இல்லை தலைவலி, இல்லை உடல் சோர்வு, இல்லை நெஞ்சு வலி, பிபி, சுகரு, இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் பெண்கள் ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து ரொம்ப பாதுகாத்துக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கலாம். கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். அதே போல் வந்து மாதவிடாய் பிரச்சனை, இல்லை ஹார்மோன் பிரச்சனை, இந்த இது எது இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துக்கலாம். இன்டர்நெட்டில் வந்து தகவல் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் உடம்பை முழுமையாக பரிசோதித்து அதை மதிப்பீடு பண்ணுறதுக்கு டாக்டர் மட்டும்னால தான் முடியும். ரொம்ப முக்கியம். நோய் வந்த பிறகு சிகிச்சை எடுக்கிறத விட நோய் வராமல் இருப்பதை தடுக்கிறதுக்கு தான் ஆரோக்கியமாகவும் இருக்கும், வாழ்வு நல்லாவும் இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.